ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தளபதியோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு தளபதி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கால 2 கோடி மெம்பர்கள் வந்து ஆட் ஆகிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க தாவேக்கா நோக்கி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மற்ற அரசியல் கட்சியிலேருந்துமே தாவேக்கா நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ பனையூர் கேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தாவேக்காவில் வந்து மக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா 2 கோடியை தாண்டி போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. ஸோ 2 கோடி மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து தாவேக்கா வந்து ஒரு பெரிய இலக்கையை வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக வந்து வலுப்பெற்றுட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2.5 வருடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2.5 வருஷம் ஆனதில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடும் நம்ம தளபதி தான். ஸோ அவரோட ஒரே ஒரு சென்டர் ஆஃப் ஃபேஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து புறப்பட்டுருக்கு. ஸோ இளைஞர்கள் சக்தியாக வந்து இது மாறி இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து தாவேக்கா நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் சக்தியாக வந்து இந்த கட்சி வந்து உருவெடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. மாபெரும் கட்சியாக மாறிட்டு இருக்குது தமிழகத்தில். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரும் இளைஞர் படையை கொண்டு வந்திருக்குது. ஸோ 2 வருஷத்தில் வந்து இது எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணியிருக்கு. தளபதி வந்து சிஎம்மாகவே ஆகிட்டார். தாவேக்கா வந்து மேலும் பார்த்திங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்லேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சு கேரளாலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான இன்டீரியரான கர்நாடகாவில் தளபதிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது நம்பவே முடியாது. ஸோ தமிழ் மக்கள் இருப்பாங்க, ஓகே. அது பார்த்திங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்களாங்கிறது அன்றைக்கி தான் நம்ம பார்த்தோம். தளபதி அவர்கள் வந்து தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது அங்கே உள்ள மக்கள்கிட்ட. ஸோ தளபதியோட ரீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா எல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஸோ ரெஸ்பான்ஸுமே பயங்கரமாக இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க தாவேக்கா. ஸோ இன்னும் மேலும் பல சாதனைகளை வந்து சேர்க்க போகுது தாவேக்கா. ஸோ அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்ச மாதிரி தளபதியோட நோக்கமும் அதாக தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் இந்தியா ஃபுல்லாகவே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.